எல்லோருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு 2011ஆம் ஆண்டுக்கான சைவ சமய பள்ளியுடைய பணிகளுக்கு ஆர்வமாகிறது. இந்த ஆலயத்திலே பல புதிய மாணவர்களும் இங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களும் இப்பொழுது இங்கே வருகிறார்கள். முதலில் அவர்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அவருடைய பெற்றோர்களாகிய பெரியவர்களையும் இந்த ஆலயத்திற்கும் இந்த பள்ளிக்கும் வரவேற்றுக் கொண்டு இந்த பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற தொழிலுடைய பெருமக்கள் அத்தனை பேரையும் வரவேற்றுக் கொண்டு முக்கியமாக அதிபர் திரு சிவசந்திரராமணி அவர்களையும் உபாதிபராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு சிவசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மரியாதையையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பணியானது சிங்கப்பூரில் பல ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த பணியுடைய உயர்ந்த நோக்கம் நல்ல மாணவர்களையும் சிறந்த தலைவர்களையும் உருவாக்க வேண்டும் என்பது சைவ சமயத்திலே வளர்ந்து தமிழை பயின்று உயர்ந்த தலைவராக இருக்க வேண்டும். எதிர்காலத்திலே உலகத்திற்கு கூட வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல பண்பையும் அமைதியும் மேன்மையும் வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழிகாட்டுவதற்கு அவருடைய மாணவர்களை வழிகாட்டுவதற்கு மிகச்சிறந்த ஆசிரியர்களுக்கு தன்னுடைய நேரத்தை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே இந்த சிங்கப்பூர் மாநகரத்திலே மிக உயர்ந்த நிலையை கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஒரு நல்ல நேரம் பொழுதாக கழிக்க வேண்டும். தன்னுடைய வருங்கால சமுதாயம் நன்றாக அமைய வேண்டும். அதற்கு தன்னுடைய உழைப்பு அவசியம் என்று உணர்ந்த ஒரு நல்ல மக்கள் அவர்களுடைய நல்ல சிறந்த சேவையினாலே இந்த பணியானது சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த வகையிலே இப்பொழுது நாம் உங்களுக்கு இந்த வருடத்திற்கான ஆசிரியராக இருக்க போகிறவர்களை அறிமுகம் செய்வது என்னுடைய கடமையை நினைக்கின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக மிஸ்ஸஸ் திருமதி டி அனிதா அவர்கள் இருக்கிறத்தில் பங்கேற்குமாறு தமிழகம் பெற்றுள்ளோம். அவர்தான் மிஸ்ஸஸ் அனிதா. அவர் நர்சரி கிளாஸுக்கு அவர்களால் பாடம் நடத்தப்படுவார்கள். அவர்கள் ஏற்கனவே இந்த நர்சரி மாணவர்களை பயிற்றுவித்த அனுபவங்கள் நடைபெறுகிறது. அந்த வகையில் இங்கேயும் அதற்கு சேவை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக மிஸ் ஜூடி செல்வநாயகம் அவர்கள் இவரும் K1 கிளாஸுக்கு ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக மிஸ்ஸஸ் சௌரி பூபன் அவர்கள் இவர் K2 வகுப்பு ஆசிரியராக இருக்கின்றார். மிக சிறந்த ஒரு ஆசிரியர். அடுத்ததாக மிஸ்ஸஸ் ஜி தனுஷ்யா வருகின்றார்கள். இவர் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங்கே ஸ்பெஷலைஸ் பண்ணவர். இப்பொழுது இங்கே வந்து எங்களுக்காக இந்த மாணவர்களை பயிற்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கின்றோம். அடுத்ததாக மிஸ்ஸஸ் மல்லிகா அவர்கள் இங்கே பக்கத்தில் இருப்பவர். அவரும் ஊக்குவிக்கின்ற பணியிலே அதாவது இந்த முறை இந்த பணி வந்து புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பீச் பேச்சாற்றலை வளர்ப்பது அது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. தலைவர்களாக வர வேண்டும் என்ற ஒரு லீடராக
மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நல்ல பணியை செய்வதற்காக சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பணிக்கு திருமதி மல்லிகா அவர்கள் தலைமையாளர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி அவர்களுக்கு தர முடியவில்லை. அதற்கு அடுத்ததாக மிஸ்டர் தயானந்தன் இவர் புதிதாக இந்த பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக போகிறார். அவருடைய ஊரிலே இருக்கின்ற ஆலயத்திலே இருக்கின்ற அறநடை பாடத்தை அவர் படித்திருக்கிறார். அந்த அனுபவங்கள் உண்டு. அந்த வகையிலே இங்கேயும் அவருடைய அந்த தர்மபாண்டியத்தை அவர் இங்கே தொடர்கிறார். அடுத்ததாக திரு தயானந்தன் அவர்கள் இவர்களும் சிவில் இன்ஜினியர் பரிபாலகர் இங்கே ஆசிரியராக புதிய ஆசிரியராக இருக்கிறார். இவரும் அங்கே ஊரிலே இருக்கின்ற ஒரு ஆலயத்திலே அறநடை பாடசாலையிலே ஆசிரியராக இருந்து அனுபவம் உள்ளவர். இங்கும் அந்த தர்மத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவரை தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக திரு பி ராதாகிருஷ்ண சர்மா பி.ஓ ஆசிரியராக இருக்கிறார். 2 வருடங்களுக்கு பணியாற்றினார். அடுத்ததாக மிஸ்ஸஸ் பிரசாந்தி அவர்களுடைய விலகிலை. அவர் மோட்டிவேஷனல் கேம், அதாவது ஊக்கப்படுத்துகின்ற விளையாட்டு சொல்லக்கூடிய அளவில் அந்த பயிற்சி அவர்கள் இங்கே மேற்கொள்வார்கள். மிஸ்ஸஸ் பிரசாந்தி அவர்கள் சிங்கப்பூரை ஆசிரியராக இருக்கிறார். 10 வருட அனுபவங்கள் அவர்களுக்கு உண்டு. இருக்கிறவராக சமையவில்லை. அடுத்ததாக திரு புகழ் அவர்கள் ஆசிரியர் எல்லோருக்கும் தெரிந்த இந்தியாவில் இருக்கிற IIT என்று சொல்லக்கூடிய உயர்ந்த யூனிவர்சிட்டி வந்து கிராஜுவேட் பண்ணி வந்திருக்கிறார். IIT கான்பூர். இங்கே ஐடி அவருடைய ஐடி ஒரு எல்லோருக்கும் ஐடி என்றால் என்று அதில் லெக்சராக இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை நல்ல வழியிலே செலவழிக்க வேண்டும். இந்த மாணவர்களெல்லாம் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற இழந்த சிந்தனையோடு உயர்ந்த சிந்தனையோடு அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவரையும் வரவேற்கிறோம். அடுத்ததாக திரு K.T. பிரசாந்தன் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பான ஒரு தமிழ் சிந்தகர். இங்கே சிங்கப்பூரில் இருக்கின்ற அதாவது டோஸ்ட் மாஸ்டர்ஸ், தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்பில் அகில ஆல் சிங்கப்பூர் சாம்பியனாக வந்தவர். பேச்சு போட்டியிலே இவர் பிறந்த ஒரு நீட்டாளர். அவருடைய அட்வான்ஸ் கம்யூனிகேட்டர் பிரான்ஸ் என்ற பதக்கத்தை அவர் பெற்றவர். காம்பீட்டன்ட் லீடர் என்ற தகமையை பெற்றவர். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஆசிரியர் திரு பிரசாந்த் அவர்கள். அடுத்ததாக திரு பாலாஜி அவர்கள். அவர் சைவ சித்தாந்த புலவர். சைவ சித்தாந்தத்தை புலவர் என்பது ஒரு ஆலயத்திற்கும் சைவ மக்களுக்கும் மிகவும் முக்கியமான தத்துவ ரீதியான விடயத்தை சமயத்திலே பார்க்கின்ற பகுதி. அதில் சிறந்த ஒரு ஆசிரியராக இருக்கின்றார் திரு பாலாஜி அவர்கள். அவரையும் நேரத்திலே வரவேற்கிறோம். அடுத்ததாக மிஸ்ஸஸ் தயாபரி அவர்கள் சிறந்த சங்கீத வித்வான்சி, இந்தியாவிலே பட்டம் பெற்றவர். இங்கே வீணை வாத்தியத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியராக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த பள்ளியிலே திருவாரம், பாடல்கள் போன்ற நுண்கலைகளுக்கு தலைமை வகித்து அதை சிறப்பாக ஆலயத்திலே மாணவர்களுக்கு எடுத்துச் செல்ல இருக்கிறார். அவை வரவேற்று அடுத்ததாக திரு கணேசன் அவர்கள். திரு கணேசன்